வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அரையாண்டு பொதுத் தேர்வுலாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப் இயர்லிக்கான ஹாலிடே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜனவரி மந்தில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ எந்தெந்த ரிவிஷன் டெஸ்ட்டு எந்தெந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், 10th 11th 12th அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6th to 9th வரைக்கும் அந்த டேர்ம் 3 டெஸ்ட்டு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்வுக்கால அட்டவணையை வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2024. 10th வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வர ஜனவரி 4ஆம் தேதி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அதே மாதிரி 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு, 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி வந்து தமிழ், 12ஆம் தேதி வந்து இங்கிலீஷு. டைமிங் பொறுத்த வரைக்கும் 9:30 மணிலேருந்து 12:45 அப்படிங்கிற மாதிரி டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா டென்டென்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போடுவாங்க. நமக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ரிவிஷன் டெஸ்ட் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டை பேஸ் பண்ணி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனே பெண்டிங்கில் இருக்குது. இது மேபி வந்து பார்த்திங்கன்னா டென்டென்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம், அதாவது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th மேக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ், 5ஆம் தேதி மேக்ஸு, 8ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ், ஆடிட்டிங், 10ஆம் தேதி வந்து தமிழ், 12ஆம் தேதி வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, 18ஆம் தேதி பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் 6th 12th என்னென்ன எக்ஸாமு எப்பப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலரை வந்து பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் மெட்ரிகுலேஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜனவரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜனவரியில் ரிவிஷன் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி 22ஆம் தேதி 10th வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு 1 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி 1 மார்க் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அதாவது ஜனவரி 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா 12th ஜனவரி 8ஆம் தேதி. 10th வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக தேர்டு மிட்டம் டெஸ்ட்டு. ஸோ தேர்டு மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 6th 9th மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இது இப்போ வரைக்கும் வந்து டென்டென்டிவ் ஷெட்யூல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் வெளியிடப்பட்டுள்ள அஃபிஷியல் டென்டென்டிவ். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டைம் டேபிள் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஏதாவது நடக்கக்கூடிய டைம் டேபிளாக இருக்கலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 month தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 3 month கூட இல்லை, எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 month தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டே வாங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்த ஷெடியூல் அடிப்படையில் நமக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும். ரிவிஷன் 1 10th 11th 12th ரிவிஷன் டெஸ்ட் 1 மேபி ஜனவரி 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அது ஒரு டென்டென்டிவ் ஷெடியூல் தான். வீடியோ இன்ஃபார்மேட்டிவ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஃபிஷியல் அப்படி எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.